நாம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 15 பல் பூண்டு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு 2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 15, வரமிளகாய் ஒரு 4, சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு 10 வெங்காயம், தோல் சீவி கட் பண்ணி வச்ச இஞ்சி ஒரு 3 துண்டு. இதெல்லாம் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு வாணலில் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து தனியாவை போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகையும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு வறுத்ததும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 4 போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம், ஒரு 4-5 மிளகா. அது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வந்ததும் அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் வறுபட்டு வரணும். அது கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வறுபட்டு வந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஒரு அரை மூடி தேங்காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கோழிக்கறி செஞ்சால் ஹீட்டு இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொட்டு 2, ஏலக்காய் 2 இது எல்லாத்தையும் எடுத்து அதில் சேர்த்துக்கணும். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வடகமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வடகம், இந்த பட்டை, லவங்கம் எல்லாம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாம் அந்த மசாலா கூடவே சின்ன வெங்காயமும் போட்டிருக்குறோம், அதனால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்தா போதும். சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது வதங்கி வந்த உடனே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நாம் நாட்டுக்கோழியை கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி. இதை எடுத்து இந்த வதங்கின தக்காளி வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜலதோஷம், சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லது, உடம்பு வலிக்குமே நல்லது. இது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கறியும் சிம்மில் வச்சு நல்லா வதங்கணும்.
நல்லா ஒரு 15 நிமிஷம் வதங்கி வந்ததும் அது கூட மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்க்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகுலாம், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் இதில் சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லே தண்ணி ஊற்றி தண்ணி கழுவி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டியாக வேணுன்னா நல்லா தொக்கு மாதிரி இருக்கும். இந்த கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிக்கணும். மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுது பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக. சாதத்துக்கூட நாட்டுக்கோழி வறுவலும் குழம்பும் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுது. வாசனையாக இந்த ஜீரகம், மிளகெல்லாம் காரசாரமாக சூப்பராக இருக்குது.